ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடிநேத்தோட கேர் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கேட்காங்க, அடிநே உங்களுக்கு மட்டும் மூடு எப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்காங்க. நம்ம என்ன செய்யணும், இது பெருசாக ஒன்றும் நாங்கள் கேர் பண்ணுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி விட்டோம் பாருங்கள். ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணி விட்டோம். செப்டம்பரில் பாருங்கள் லைட்டாக தழுத்து எல்லாமே அப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து இது வந்து கட் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஏதாவது உரம், சாணி காஞ்ச உரமோ இல்லை ஏதாவது கம்போஸ்ட்டோ ஏதாவது போட்டு விட்டோன்னா நல்ல தழுத்து சூப்பராக வருங்க. அந்த மூடை கிளறிட்டு நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, சாணியெல்லாம் போடலைங்க. ஆனால் பாருங்கள் தழுத்து நல்லா வந்துட்டு. இப்போ இது வந்து நல்ல வெயிலில் தானுங்க வைக்கணும். ஃபுல்லாக நாங்கள் மொட்டை மாடியில் தான் வச்சுருக்கோம். நல்ல வெயிலில் வைக்கணும். தண்ணி வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஊற்றினா போதும். நல்ல ட்ரை ஆகின பிறகு ஊற்றினா போதும். தண்ணி ரொம்ப இப்போ இதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இது பேரை வந்து டெசர்ட் ரோஸு. திரும்ப வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து நல்ல மண்ணை கிளறிட்டு இது நல்ல உரம், சாணி உரமோ ஏதாவது கம்போஸ்ட்டு போட்டு கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து பாருங்கள் இப்போ வந்து நல்லா தழுத்துட்டு எல்லாமே ஒரு கொப்பு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோன்னா அதில் 2-3 தளிர் வந்துட்டு பாருங்கள். நல்ல குப்புன்னு அப்படி அழகாக வரும். ரொம்ப பெருசாக இதுக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. பாட்டி மிக்ஸ் வந்து தண்ணி நல்லா வார்ந்து கீழே போகிறது மாதிரி வேணுங்க. நல்ல இது தொறுன்னு இருக்கணும் நம்ம மண். அவ்வளோதான் நமக்கு தேவை. மற்றபடி பெரிய அளவுலலாம் இதுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. அது பாட்டில் வளரும், அது பாட்டில் பூக்கும், அது பாட்டில் இருக்கும். இது வந்து நான் கட் பண்ணி விடுறது வந்து வெயில் நேரம் தாங்க கட் பண்ணி விடணும். நம்ம எல்லா பிளான்ட்ஸும் வந்து மழை நேரம் கட் பண்ணி விடுவோம். இந்த அடிநேயை மட்டும் நம்ம வெயில் நேரம் கட் பண்ணி விடணும். ஏன்னா மழை தண்ணி இதில் வந்து கட் பண்ணி விட்ட இடத்துல பட்டுன்னா அது அப்படியே உள்ளே இறங்கி அந்த செடி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும், அப்படியே பட்டு போயிடும். அதனால் மழை நேரம் கட் பண்ணவே கூடாது. தயவுசெய்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. மற்ற நேரம் நம்ம நல்ல கீழே தாத்து அப்படி கட் பண்ணி விட்டோன்னு வைங்க, நல்ல அப்படி புஷ்ஷியாக நல்ல அழகாக தழுத்து நல்ல பூக்குங்க, நிறைய பூக்கும். நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நல்ல உரம் ஏதாவது கொடுத்தோன்னா போதும், அது பாட்டில் நல்லா வளரும், சூப்பராகவும் இருக்கும். இது வந்து வாங்கும்போது செடி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. சும்மா ஒரு தொட்டியில் வச்சு விட்டோன்னா அது பாட்டில் நான்லாம் பெருசு அளவில் எதுவுமே பண்ணுறது கிடையாது. பாருங்கள், இது நடுறது வந்து மண், கொஞ்சம் சாணகப்பொடி, கறி துண்டு, செங்கல் துண்டெல்லாம் போட்டிருக்கேங்க. அந்த மூடு வந்து ரொம்ப கீழே மண்ணுக்குள்ளே வைக்கக்கூடாது. எப்போவுமே பாருங்கள் அந்த நுனி லைட்டாக தான் உள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள், அதே பிடிச்சிரும், அப்படியே பிடிச்சி வந்துடும். ஆடாமல் லைட்டாக மண்ணை மட்டும் சைடில் போட்டு விட்டால் போதும், அது அழகாக பிடிச்சி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதில் டவுட் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.